திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு கசிவு. மயக்கமடைந்த 20க்கும் அதிகமான தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதி. அம்மோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட 2 ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. வாய், மூக்கிலிருந்து ரத்தம் கசிந்ததால் சிலருக்கு தீவிர சிகிச்சை. தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரம் சேமிப்பு கிடங்கில் நெல் மூட்டைகள் மழையில் நனையும் விவகாரம். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு பாதுகாத்திட நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை பாதுகாத்திட அழியுது கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அழியுது செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை பட்டீஸ்வரம் நெல் சேமிப்பு கிடங்கில் நெல் மூட்டைகளை தார்பாய்களை கொண்டு மூடும் ஊழியர்கள். மீண்டும் மழை பெய்தால் நெல்மணிகள் நனையாத வகையில் நடவடிக்கை. மழையில் நனைந்த நெல் மூட்டைகள் பிரிக்கப்பட்டு அரவை ஆலைக்கு அனுப்பப்பட்டதாக அமைச்சர் வினோத் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. இனி இதுபோன்று நடைபெறாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. 630 நெல் மூட்டை மட்டுமே ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது. உடனே நாங்கள் அதிகாரிகளும் கூட்டு பாதிக்கப்பட்ட உடனடியாக தனியே பிரித்தெடுக்கப்பட்டு 15 ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் 10 சுமை பணியாளர் மூலம் சுத்தம் செய்த பணிகளை மேற்கொண்டு நேற்றையே அதை சரி பண்ணிட்டு மேலும் பாதிக்கப்பட்ட நெல் மூட்டையை உடனடியாக திருநாயத்தில் MRM மில் இருக்க அங்க 2 லாரி மூலம் அரவைக்காக அனுப்பி வச்சிட்டோம். இனிமே அந்த எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கோம் சார். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக பட்டீஸ்வரம் நெல் சேமிப்பு கிடங்கில் அமைச்சர் ஆய்வு. தார்பாய்களை தட்டுப்பாடின்றி வைத்திருக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் மின்சார கணக்கீட்டாளர்கள் பணியிடங்களில் 60% காலியாக உள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல். பற்றாக்குறை காரணமாக ஏற்படும் நடைமுறை சிக்கல்களால் மின் கட்டணம் அதிகரிக்க வாய்ப்பு. இலங்கை ஏ அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 11 பந்துகளில் 50 ரன்கள் விளாசினார் இந்திய வீரர் வைபவ் சூரியவன்ஷி. லிஸ்ட் ஏ போட்டிகளில் குறைந்த பந்துகளில் அரை சதம் அடித்து உலக சாதனை. உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட 3 போர் கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள், ராணுவ தளவாடங்களை 80 நாடுகள் வாங்குவதாகவும் பெருமிதம். தமிழ்நாட்டில் 307 மையங்களில் நீட் மறுதேர்வுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். வங்கி பாதுகாப்பு பெட்டகங்களிலிருந்து பலத்த பாதுகாப்போடு மையங்களுக்கு வினாத்தாள் அனுப்பி வைப்பு. சென்னை அசோக் நகரில் உள்ள தேர்வு மையத்தில் சோதனைக்கு பின் மாணவர்களுக்கு அனுமதி. பிற்பகல் 2 மணிக்கு தேர்வு தொடங்கப்பட உள்ள நிலையில் முன்கூட்டியே காத்திருக்கும் மாணவர்கள். நாடு முழுவதும் 551 நகரங்களில் 23 லட்சம் மாணவர்கள் நீட் மறுதேர்வு எழுத சிறப்பு ஏற்பாடு. குளறுபடிகளை தவிர்க்க தேசிய தேர்வு முகமை தீவிர கண்காணிப்பு. நீட் தேர்வே தேவையில்லை என்பதுதான் தங்களின் கருத்து என்று அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் தவறு நடக்கிறது என்றும் விமர்சனம். இந்த நீட்டே தேவையில்லைன்றதான் எங்களுடைய எண்ணமும் கூட. நீட்டே தேவையில்லை, இந்த நீட்டே மிகப்பெரிய குளறுபடி. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற மாநிலங்களையும் அவங்க இருக்கிற மாநிலங்களில் மட்டும்தான் இந்த தவறு நடக்குது. இப்போ கடந்த 2-3 வருஷங்களாவே இந்த தவறு நடந்துகிட்டே தான் இருக்கு.
நீட் தேர்வை கண்டித்து திமுக மாணவர் அணி சென்னையில் நாளை மறுநாள் ஆர்ப்பாட்டம். ஹிந்தி, சமஸ்கிருத திணிப்பை கண்டிக்கும் வகையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நீட் முறைகேடுகளை தடுக்க வலியுறுத்தி இரவு பகலாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம். முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகவும் வலியுறுத்தல். போராட்டத்தில் ஈடுபடுவோருக்கு குடிநீர், உணவு கிடைப்பதை காவல்துறை தடுப்பதாக குற்றச்சாட்டு. அடக்குமுறைகளை தாண்டி கோரிக்கை நிறைவேறும் வரை காத்திருப்போம் என்று கரப்பான்பூச்சி ஜனதா நிறுவனர் அபிஜித் உறுதி. நீருக்கு அடியில் யோகா செய்து பிரமிக்க வைத்த கடற்படை வீரர்கள். INS சாதவாகனா நீர்மூழ்கி கப்பலில் பணியாற்றும் 40 வீரர்கள் சாதனை. மேற்கு வங்கத்தில் உள்ள ஜல்தாபாரா தேசிய பூங்காவில் யோகா தினம் கொண்டாட்டம். ரோந்துக்கு பயன்படுத்தப்படும் யானைகளுடன் பயிற்சியாளர்கள் யோகா. உலக இசை தினத்தை முன்னிட்டு சென்னை பாண்டி பஜாரில் 15 மணி நேரம் இசை மாரத்தான். 20க்கும் அதிகமான இசைக்குழுக்களைச் சேர்ந்த 100கணக்கானோர் பங்கேற்பு. சென்னையிலிருந்து ஹைதராபாத், பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் ஒப்புதல் அளித்தது மத்திய அரசு. திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஒரே கட்சியாக செயல்பட்டால் கூட ஆச்சரியம் இல்லை. கொள்கைகளில் சமரசம் செய்து கொண்டு தங்களை தாழ்த்திக் கொண்டுள்ளதாகவும் CPM மாநில செயலர் சண்முகம் விமர்சனம். சித்தாந்த ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் திமுக அதிமுகவை சமமாக கருத முடியாது என சண்முகம் கருத்து. திராவிட கட்சிகள் பழைய விழுமியங்கள், கொள்கைகளை தற்போது கடைபிடிப்பது இல்லை எனவும் குற்றச்சாட்டு. பங்காளிகளான அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைத்தால் என்ன தவறு என்று திமுக அமைப்பு செயலர் RS பாரதி கேள்வி. விஜய்க்கு பதிலடி கொடுக்க கழகங்கள் இணைகின்றனவா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதிமுக என்பது எங்களுக்கு பங்காளி மாதிரி, எங்கிட்ட இருந்து போனவங்க தான். நாங்கள் கூட்டணியும் பேசலை. ஆனால் ஒரு பேர் 2 பேரும் சேர்த்து ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாங்களே. நாங்கள் 2 பேரும் ஒரே அணியில் தானே இப்போ சட்டசபையில் உட்காந்துருக்கோம். காலம் இப்போ கணிந்து விட்டதில்லை, உட்கார வச்சுடுச்சு இல்லை. இதை பார்க்குறப்போ தொண்டர்கள் எல்லாமே 2 பேருக்குள்ளே இணைந்து விட்டார்கள் போல தான் தெரியுது. அந்த இணைப்புக்கு காரணம் இவங்க தான். நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி K பழனிசாமி ஆலோசனை. அதிமுகவிலிருந்து நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகும் நிலையில் முக்கியத்துவம் பெறும் சந்திப்பு. உள்ளாட்சி, சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் அதிமுக நிர்வாகிகள் தாவேகா நிர்வாகிகளோடு இணைந்து செயல்பட வேண்டும். முதல்வர் விஜயின் விருப்பம் அதுதான் என்று அமைச்சர் ராதாவர்ஜுனா பேச்சு. கோவையில் அமைச்சர்கள் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சிகளில் தாவேகா பாடல்கள் ஒலிபரப்பப்பட்ட சம்பவம். மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் முதல்வர் விஜயின் திரை பாடல்களும் இடம்பெற்றதால் அதிர்ச்சி. Be confident, definitely good will happen. Bye. Thank you. All the best. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாவேகா மேற்கு ஒன்றிய செயலர் கட்சியிலிருந்து நீக்கம். அரசு பள்ளி வகுப்பறைக்குள் சென்று இடையூறு செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து நடவடிக்கை. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆய்வு. புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனை சுவரை தொட்டபோது சிமெண்ட் பூச்சு உதிர்ந்து விழுந்ததால் அதிர்ச்சி.
தாவேகா பெயரை சொல்லி யாராவது பணம் கேட்டால் அவர்களை போலீசில் பிடித்துக் கொடுங்கள். மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழாவில் அமைச்சர் ஆனந்த் பேச்சு. எங்க பேரை சொல்லி நான் டிரான்ஸ்பர் வாங்கி தரேன், நான் டெண்டர் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது சொன்னா அவங்கள கட்டி போட்டு வச்சிருங்க. போலீஸுக்கிட்ட சொல்லுங்க, உடனே வந்து பிடிச்சிப்பாங்க. மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் தேவையற்றது என பாமக தலைவர் அன்புமணி கருத்து. தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் யோசனை என்றும் விமர்சனம். மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கொடுத்த பரிந்துரை என்ன? உறுப்பினர்களுக்கு விவரம் தெரிவிக்காமல் விதிகளுக்கு புறம்பாக தீர்மானத்தை திருத்தி நிறைவேற்றியதாக சிபிஎம் சண்முகம் குற்றச்சாட்டு. இடையிலே புகுந்து எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த திருத்தம் என்ன என்பதை சபைக்கே சொல்லாமல் அதை நாங்கள் ஏற்று தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் என்கிற இந்த அணுகுமுறை என்பது தமிழ்நாடு சட்டமன்ற விதிகளுக்கு புறம்பானது. ஆங்கிலத்தோடு ஜப்பானிய ஜெர்மன் மொழிகளையும் கற்க மாணவர்களுக்கு தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அறிவுறுத்தல். மாணவர்களுக்கு உலகெங்கும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் உறுதி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் வலிமை வாய்ந்த ஈக்வடார் அணியுடனான போட்டியை டிரா செய்தது சின்னஞ்சிறிய அணியான கியூரசவ். ஈக்வடார் அணி வீரர்களின் கோல் முயற்சியை 15 முறை தடுத்து நிறுத்தினார் கியூரசவ் கோல் கீப்பர் எலாய் ரூம். ஐவரி கோஸ்ட் அணியை 1-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்குள் நுழைந்தது ஜெர்மனி. ஜெர்மனி நாடெங்கும் ரசிகர்கள் உற்சாகம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் கோல் மழை பொழிந்த நெதர்லாந்து அணி வீரர்கள் ஸ்வீடனுக்கு எதிரான ஆட்டத்தில் 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி. சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரையும் முழுவதுமாக கைப்பற்றி அசத்தல். மேட்ச் அடுத்தடுத்து சுவாரஸ்யமா ஒவ்வொரு விக்கெட்டு 2 ரன் அவுட்டு தொடர்ந்து ஆக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட உச்சத்துக்கே போயிட்டு இருந்தோம். ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வாலோட 100, ஆப்போசிட் டீமோட 100 எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நோலாஸ்ல வின் பண்ணவும் பார்த்தோம். பட் ரோஹித் மட்டும் விக்கெட் போனது மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ரோஹித் சர்மாவை கிட்ட நின்று பார்த்தோம். எல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்க ராணுவத்திற்கு இத்தாலி ஆதரவு தர மறுத்ததாக அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு. மெலானியின் செல்வாக்கு குறைந்து வருவதால் தன்னுடன் புகைப்படம் எடுக்க விரும்பியதாக மீண்டும் தகவல். தனது செல்வாக்கை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மீண்டும் பதிலடி. அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை மீறி ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடியது ஈரான். லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பதிலடி நடவடிக்கை. ஹோர்முஸ் நீரிணை வழியாக வணிக கப்பல்களின் போக்குவரத்து அதிகரித்துள்ளது. ஜலசந்தி மூடப்பட்டதாக ஈரான் கூறிய நிலையில் அமெரிக்க ராணுவம் தகவல். ஹோர்முஸ் நீரிணையை 3 இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்ததாக மத்திய அரசு தகவல். 8.6 லட்சம் மெட்ரிக் டன் சரக்குடன் இன்னும் 1 வாரத்திற்குள் இந்தியா வரும் எனவும் உறுதி. சுவிட்சர்லாந்தில் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் அமெரிக்கா, ஈரான் பிரதிநிதிகள். அமைதி ஒப்பந்தத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது தொடர்பாக ஆலோசிக்க திட்டம்.